எந்த மனுஷனுக்கு மன்னிக்க தெரியுதோ அவன் வாழ்க்கை பரலோகம். வைத்தது ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விட்டு கொடுத்த பிறகு அது எப்படி மாறும்னா, அந்த ஆசீர்வாதம் நீ எந்த திசையில தொட்டாலும் ஒரு காரியம் வாய்க்குதா அப்படி மாற்றிடுவோம். ஏமாற்று லட்சங்களை ஜெயிக்கும் போது ஏமாந்தவர்கள் கோடிகளை ஜெயிக்கிறார்கள். கரங்களை தொட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஐஸ்வர்யத்தில் ஒன்று பணம், இன்னொன்று தயாள குணம், இன்னொன்று நேர்மை, இன்னொன்று உண்மை, இன்னொன்று மன்னிக்கும் தன்மை, இன்னொன்று நேசிக்கும் அன்பு, இன்னொன்று இரக்கம். இது எல்லாம் இணைந்ததுதான் ஐஸ்வர்யம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை நம்மை நாளுக்கு நாள் மறுரூபப்படுத்துகிறது. இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவர் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து 40 நாள் அளவும் அவர் பேசி கொண்டிருந்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ வேண்டும் என்பதுதான். பரலோகத்துடைய வாழ்க்கையை பூமியில் வாழ வேண்டும் என்பதற்கான். பரலோகம் என்பது என்ன? அது பரிசுத்தவான்களுக்கான இடம் அல்ல, அது மன்னிக்கப்பட்ட பாவிகளுக்கான இடம். ஆகவே பரலோகம் நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா அங்கே ஒன்று தான் இருக்கும், மன்னிப்பு மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், அந்த மன்னிப்பு இருக்கிறனால தான் பரலோகமாக இருக்குது. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் அந்த மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பரலோகத்துடைய வாழ்க்கையை அப்படியே இந்த பூமியில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். எந்த மனுஷனுக்கு மன்னிக்க தெரியுதோ அவன் வாழ்க்கை பரலோகம். கைத்தட்டுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எவனுக்கு மன்னிக்க தெரியலையோ அவனுடைய வாழ்க்கை நரகம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே பர்ஃபெக்டாக இருந்தது கிடையாது. ஆனால் அடுத்தவனை பற்றி நம்ம யோசிக்கும்போது பெர்ஃபெக்ஷனை பற்றி பேசுகிறோம். சற்று நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலுடைய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்கு முன்பாக நிற்கும். அதனால தான் அதை பார்க்கும்போது நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும், நாம் மன்னிப்பதற்கு தான் நமக்கு தகுதி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே பாருங்கள், நியாயம் பேசுகிற, வியாக்கியானம் பேசுகிற பீப்புள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் தே ஆர் நாட் பர்ஃபெக்ட். அதனால் தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த லைஃப் ஆஃப் ஹெல். ஒரு நரகத்தின் வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்களை மன்னிக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பரலோகத்தை இந்த பூமியிலே அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆகவே பரலோக வாழ்க்கையில் இருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசுவுடைய பிள்ளைகள் என்பவர்கள் இவ்விதமாய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆகவே உங்களை நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய சாயல் வார்த்தையை கேட்க நம்மிடத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே புதிய ஜீவனை கொடுக்கக்கூடியதாகவும் புதிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சரீர வாழ்க்கையில் மட்டும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதா அல்ல, நம்முடைய ஆத்தும வாழ்க்கையிலும், அதாவது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட இடத்திலும் தேவனுடைய சாயலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், கும்பிட்றோம், தோரணை கட்டுறோம், பாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறோம், இல்லை பாஸ்டராக இருக்கிறோம், அல்லது நம்ம பிலீவராக இருக்கிறோம் என்பது அல்ல. இந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய சரீரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். ஆனால் ஆத்துமாவிலே கிறிஸ்துவுடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். தேவனுடைய குணங்களை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது எவ்விதமாய் நடந்து கொண்டாரோ அவ்விதமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சாயலை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே நம்முடைய ஆத்மாவிலே நாளுக்கு நாள் அவருடைய முகம் தெரியத்தக்கதாய் என் அன்புக்குரியவர்களே மாறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இயேசுடைய முகம் நம்முடைய, அதாவது இந்த வெள்ளியை புடமிடுகிறவர்கள் என்ன செய்யலாம், அப்படியே அந்த தீயில அந்த வெள்ளியை என்ன செய்வாங்களாம், அப்படியே காட்டும்போது அதில் இருக்க அந்த ட்ராஸ் எல்லாமே, அந்த களிம்பு எல்லாமே அப்படியே நீங்கிக்கிட்டே வருமா. திரும்ப அதை நீக்கின பிறகு திரும்பவும் என்ன செய்வாங்களாம், அப்படியே இது பண்ணுவாங்களாம். அப்போ அந்த சில்வர் ஸ்மித், அந்த வெள்ளி செய்கிற அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பக்கத்துலேருந்து ஒருத்தர் கேட்டாராம், சார் இந்த வெள்ளியை எப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக பியூரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த சில்வர் ஸ்மித் சொன்னானா, இதில் இருக்க கசடு நீங்கள் ஒரு சீசனில் ஒரு டைமில்
இந்த வெள்ளியில் என்னோடய முகம் தெரியும், அந்த என் முகம் அதில் தெரிஞ்சிருச்சுன்னா அது சுத்தமாகிடுச்சின்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்கள். ஆமேன். நம்ம எப்போ கம்ப்ளீட்டாக சாங்டிஃபை ஆகிறோம், எப்போ பியூரிஃபை ஆகிறோம்னா, ஒரு நாள் அவர் நம்மளை பார்க்கும்போது அவர் முகம் நம்மளை அப்படியே தெரியுமா, அவருடைய மன்னிப்பு. அதான் வேதம் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். பிதா மாதிரியே நீயும் பர்ஃபெக்டாக முடியும் அப்படின்றாரு. எந்த வசனத்தை சொல்லிட்டு அதை சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். கையை தட்டுங்க வருது. ஆமென் 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 பிரைஸ் காட். அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது, உங்களுக்கு எதிராக துன்பப்படுத்துறவர்களை மன்னிக்கும் போது, பிதாவுடைய முகம் நம்மளை பார்க்கும்போது நம்மள்ட்ட அப்படியே வெளிப்படுதான். கொஞ்சம் கை தட்டுங்க எல்லாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸோ லெட் அஸ் ரிஃப்ளெக்ட் த இமேஜ் ஆஃப் காட். தேவனுடைய முகத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இந்த பூமியில் இருப்போம். அந்த முகம் நம்மள்கிட்ட தெரியும் போது நம்மளை கம்ப்ளீட்டாக அவர் பியூரிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஸோ இந்த பரலோக வாழ்க்கைக்குள்ளாக உங்களை நான் அழைக்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து நம்ம ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். ஸோ இந்த பூமியில் ஐஸ்வர்யவான்கள் பைபிளில் சொல்லுது ரெண்டு விதமான ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள், தேவனால் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டவர்கள். இன்னொன்று இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண ஐஸ்வர்யவான்கள். அந்த ஐஸ்வர்யத்திலே நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் நம்மள்கிட்ட தேவன் கொடுத்துருக்குது. அவங்களுக்கு இருக்கிற வேதனையோடு கூட ஆசீர்வாதம். ஐஸ்வர்யத்திலே வித்தியாசம் இருக்குது, ஐஸ்வர்யவான்களிடத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப ஐஸ்வர்யவான்கள் ரெண்டு விதமான ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள் பாருங்க. தாவீது ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அல்ல. அவன் மில்லியனர் கிடையாது, பில்லியனர் கிடையாது, ட்ரில்லியனர். அவன் ராஜா. நாட்டோட மொத்த கஜானாவும் அவன்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவன் பாருங்க, நான் ஆகாமியங்களின் கூடாரங்களில் வாசம் செய்வதை விட உம்முடைய ஆலய பிரகாரத்தில் அமர்ந்திருக்கிறதை பாக்கியமாய் கருதுகிறேன் என்று சொல்லக்கூடிய தாழ்மையுடையவனாய் இருந்தான். ஸோ ஐஸ்வர்யவானாய் இருப்பது முக்கியம் அல்ல, தேவனுடைய குணங்களோடு கூடிய ஐஸ்வர்யவானாய் இருப்பது தான் காட் டிசைன்டு ரிச் மேன். தேவன் உருவாக்கின காட் மேட் ரிச் மேன் சொல்லலாம். கர்த்தர் உருவாக்கின ஒரு ஐஸ்வர்யவான். அவன்கிட்ட எப்போவுமே ஒரு தாழ்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் பாருங்கள், இந்த அர்த்தராத்திரியில் கொடையை பிடிக்கிறது, நைட்டு 12 மணி கூலிங் கிளாஸை போடுறது, மற்றவனெல்லாம் மன்னிக்காமல் அப்படியே ஒரு இருமாப்பாக இருக்கிறது, கையில் ஒரு 10 காசை பார்த்தவொன்னே ஒரு மாதிரி அகராதித்தனமாக இருக்கிறது, தான் உலகத்திலே நல்லவன் நினைக்கிறது, மற்றவர்களை துச்சமாய் நினைப்பது, வீட்டில் இருக்கிற ஆட்கள் மற்றவர்கள்லாம் கையில் பணம் இல்லைன்னா அவங்கள வேறு மாதிரி டீல் பண்ணுறது, இது எல்லாம் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள். ஆனால் உண்மையான தேவனுடைய மனிதன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் மனதிலே தாழ்மையுடையவனாக இருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருப்பார்கள்னா, அவங்க இருமாப்பான சிந்தையுடையவர்களாக இருப்பார்கள். ஸோ ஐஸ்வர்யத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது கேரக்டரை இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தேவனுடைய வார்த்தையினால் மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஐஸ்வர்யம் அந்த கேரக்டரோட சிங்க் ஆனால் தான் அது காட் மேட் ப்ராஸ்பெரிட்டி. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்களுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். யாக்கோபு 2:5 வாசிப்போம். 5:6. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தரித்திரர் மாதிரி இருக்கிறவங்களை நீங்க சாதாரண நினைக்க கூடாது. அவங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருப்பார்கள். ஆமென். அவர்கள் ஜெபிக்கும் போது அங்கே அற்புதங்கள் நடக்கும். அவங்க கேட்கும்போது அவர்கள் பதில்கள் கிடைக்கும். அவர்கள் பரலோகத்துக்கு பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் கூட மாத்திரம் இல்லாமல் ஒன்றை சோப்படுத்த முடியாது. ஒன்று சாதாரண ஒரு ஏழை அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறபடினால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவனால் அவன் நேசிக்கப்படத்தக்கவனாக இருப்பான். ஆனால் உலகத்தில் வெறும் பணம் மட்டும் வச்சுருக்கிற ஐஸ்வர்யவான் இல்லை. பைபிள் படி பணம் மட்டும் வச்சுருந்தா அவன் என்ன சொல்கிற
தியரி ப்ராக்டிக்கல் 2 இருக்குது பார்த்தீங்களா. தியரியில் தான் பாஸ் ஆகிருக்கானே, ப்ராக்டிக்கல் அவன் பாஸ் ஆகலை. 2லேயுமே நீங்கள் பாஸ் ஆனால் தான் வந்து பாஸ் ஆக முடியும். கடவுளுடைய வந்து அவருடைய தேர்வில் வந்து என்னென்னா வந்து 2லேயுமே பாஸ் ஆகணும். ஆனால் வெறும் பணம் மட்டும் சம்பாதிக்கிறனால அவனை ஐஸ்வர்யவான் டிக் பண்ண மாட்டார். அவன் பணம் வச்சிருக்கிற ஒரு தரித்திரன். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரான். அப்போ ஒருத்தன் இரக்கமே இல்லைன்னா அவன் பணம் வச்சிருந்த எதுக்கு? இரக்கம் இல்லை, அன்பு இல்லை, மன்னிக்கிறது சுவாபம் இல்லை, தான் யாருன்றதே அவனுக்கு தெரியல, தான் நல்லவன் மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இது எதுவுமே இல்லைன்னும் போது அவன் தரித்திரம் தான். ஆனால் மனசுலையும் வந்து இரக்கம், ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், கொடுக்கறதுல ஐஸ்வர்யம், மன்னிக்கிறதுல ஐஸ்வர்யம், இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஐஸ்வர்யவான். கையை தட்டுங்க உள்ளவர். ஆமென், பிரைஸ் காட். ஆகவே ஐஸ்வர்யம் என்பது ஏதோ கையில் 10 ரூபா வச்சிருக்கிறது இல்லை. நல்ல குணங்களில் ஐஸ்வர்யம், வாழ்க்கையில் குறைவுகளை மாற்றிக்கொள்வதில் ஐஸ்வர்யம், மற்றவர்களை தேற்றி மேலே கொண்டு வருவதில் ஐஸ்வர்யம். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அப்படின்னா பணம் கிடையாது. செழிப்பு அப்படின்னா வெறும் பணம் கிடையாது. பொருளாதாரம் அப்படின்னா தான் பணம். ஐஸ்வர்யம்னா செழிப்பு. எதில் செழிப்பு? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ நான் எப்படி இருக்கணும் ஐஸ்வர்யவான் அப்படின்னா இது எல்லாமே எனக்குள்ள இவைகளிலும் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்க வேண்டும். சில நேரம் பாருங்க, சிலர் வந்து அதாவது ஒரு அயோக்கியத்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பெரிய நியாயம் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அந்த நேரத்தில் நீ யார், நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்ல வரும் பாருங்க. அந்த நேரத்தில் சரி கர்த்தர் உன்னை மன்னிப்பாராக அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் பணக்காரனாக ஆகிட்டீங்க. ஏன்னா அவன்கிட்ட மன்னிப்பை கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு இருக்குது, அதனால் நீங்கள் பணக்காரனாக இருக்கீங்க. அவனுக்கு வந்து இல்லை, அதனால் தரித்திரமாக இருக்கிறான். என் அன்புக்குரியவர்கள், ஆகவே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எப்படி இந்த உலகத்தான் சொல்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றாங்களோ, அதை மாதிரி இந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அதான் நான் சொல்கிறேன். மன்னிப்பு இருந்தால், நான் வந்து அன்றைக்கி வந்து ப்ரீமெரிட்டல் எடுத்துருக்குறோம், வந்து கப்பிள்ஸ் மீட் எடுக்கிறோம். அவங்க சொல்கிற ஒரே ஒரு ரகசியம் தான் இந்த பூமியில் சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு. ஒன்று, நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாட்டி இந்த பூமியில் நீங்கள் நரகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. when you experience or when you exercise forgiving, you can live a life like heaven on this earth. இந்த உலகத்தில் நீங்கள் அப்படி வாழ முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் என்பது வெறும் பணம் சம்மந்தப்பட்டதல்ல, இது எல்லாம் சம்மந்தப்பட்டது. நிறைய பேருக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னா பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஐஸ்வர்யம்னா ஒன்று வந்து காந்தி படம் போட்ட நோட்டு, இல்லாட்டி ஆபிரகாம் லிங்கன் படம் போட்ட நோட்டுன்னு நினைக்கிறான். இது ஆபிரகாம் லிங்கனோ காந்தியோ படம் போட்ட நோட்டு கிடையாது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்ன்றது அது இரக்கம், ஆசீர்வாதம், கிருபை, தயவு எல்லாத்துலேயும் உங்களுக்கு அது கொடுக்க தெரிஞ்சிருக்கு. அது இல்லைனாலே அவன் வந்து பிசாசோட பிள்ளைன்றதை நீ உடனே ஐடென்டிஃபை பண்ணணும். பணம் இருக்குது ஆனால் பிசாசோட பிள்ளை. அவனுக்கு வந்து கொடுக்க தெரியலையே, அவன் பிசாசோட பிள்ளை. அவனுக்கு மன்னிக்க தெரியல, அவன் பிசாசோட பிள்ளை. அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக வந்து காரியங்களை செய்ய தெரியலையா, அவன்கிட்ட வந்து ஏதோ ஒரு தரித்திரம் இருக்குது உள்ள. என் அன்புக்குரியவர்கள், ஆனால் தாவீதை இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஐஸ்வர்யவானாக இருக்கான், வெளியே ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். இங்கே ஒரு இடத்துல பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் தரித்திரம்ன்றனால தரித்திரம் நினைக்காது, அவன் உள்ள பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். வெளியில் இருக்க பணம் ஒரு செகண்டில் வந்துடும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். பார்த்தீங்களா, இந்த பணக்காரன் ஒடுக்குவான். எவனாச்சும் ஏப்ப சாப்பியா இருந்தா அது வந்து யாராக இருந்தாலும் சரி, மகனாக அதாவது மருமகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் ஏழை பாலை வீட்டிலேருந்து வந்துட்டா இந்த இப்போ செய்கிற வந்து அகங்காரம் ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா பெரிய பெரிய ஒரு அக்கிரமமான காரியங்களையும் செய்வாங்க. தான் வீட்டில் ஏகப்பட்ட வந்து மிஸ்டேக் வச்சுருந்தாலும் பெரிய அக்கிரமமான காரியங்களே செய்வாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, பணக்காரன்கிட்ட இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஏதாச்சும் ஏழை ஏப்ப சாப்பிட்றதா அவன்கிட்ட போய் ஒடுக்குறது. இதுதான் பணக்காரனுடைய வேலை. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பாஸ்டர்ஸை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் வந்து பணக்காரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஏழைகளை வந்து அங்கே போய் ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஏழைகளுக்குள்ள விசுவாசத்தில், என் வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங்கை உண்டாக்குனதெல்லாம் என்னுடைய ஊழியத்தில் 100 ரூபாய் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற ஆட்கள் தான். அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட தரிசனங்களும் சொப்பனங்கள் தான் என் லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. அவர்களெல்லாம் இல்லாவிட்டால் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங்கெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. கிரேஸ் டு லாட் டு கிரேஸு வந்து நான் டேர்ன் ஆகி சரியான பாதைக்குள்ளே வந்து நான் வருவதற்கெல்லாம் காரணம்னா, என்னுடைய சபையில் மிகப்பெரிய பணம் வைத்திருந்தவர்கள் அல்ல. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே,
100 ரூபாய் கொடுக்கக்கூட திராணி இல்லாதவர்கள் இருந்தவர்கள் சொன்ன தரிசனங்களும் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தவர்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தபடினால் என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மண்டலத்துக்குள் நான் கடந்து வந்தேன். அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் என்பது வெறும் பணம் கிடையாது, உள்ளுக்குள்ள ஐஸ்வர்யம். ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தை பற்றி உலகத்தான் இருக்கான் பார்த்தீங்களா, வெறும் பணம் மட்டும் வச்சிருக்கிறவன் அவன் என்ன செய்கிறான்னா, வாசிங்க, நீங்கள் தரித்திரரை ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். கோர்ட்டுக்கு இழுக்கிறவன், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு இழுக்கிறவன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்கிறவன்லாம் யார் பார்த்தீங்கன்னா பணக்காரன். நீங்கள் எவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி வைக்கிறீங்களோ அவன் தான் உங்களை நியாயாசனத்துக்கு இழுக்கிறான். அவன் தான் உங்களுக்கு என்ன செய்கிறான், வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்து மொட்டை கடிதாசி போடுறான். இந்த ஏழைப்பாளையம் இருக்காங்க அவங்க கிடையாது. அதனால தான் சொல்கிறார் யாக்கோபு, இவ்வளோ அடிபட்டு உனக்கு அறிவு வரல அப்படின்றார். என்ன ஐஸ்வர்யவான்களை கெட்டவர்களா? உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள், நல்லா பாருங்கள், ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள் அல்ல. எந்த மனுஷன் பணமும் வச்சிருந்து உள்ளுக்குள்ளே வந்து ஜெனராசிட்டி, ஃபர்கிவ்னஸ்ஸு, அண்டர்ஸ்டாண்டிங் இதில் எல்லாத்துலையும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறானோ அவன் சபையில் இருக்கும்போது அவன் வந்து உண்மையிலே உள்ளும் புறம் ஐஸ்வர்யவான். அவன் இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டான். எவன் பணத்தை மட்டும் இந்த வந்து அர்த்தராத்திரியில் கூட பிடிக்கிற மாதிரி பணம் மட்டும் கையில் வச்சுருக்கான் பாருங்கள், நேற்று பணக்காரனானவன், உள்ளுக்குள்ளே மாற்றம் இல்லாதவன், அவன் வந்து உங்களை நியாயாசனத்துக்கு இழுக்கிறான், உங்களுக்கு பஞ்சாயத்தை கூட்டுறான், உங்களுக்கு மாறி மாறி மொட்டை கடிதாசி பாரு. இவங்கெல்லாம் ஆக்சிடெண்ட்டாக பணக்காரனானவங்க. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு, ஆக்சிடெண்ட்டாக பணக்காரனாக. நம்மெல்லாம் அவருடைய திட்டத்தின்படி பணக்காரனாகிறவன். கையை தட்டு, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ இது ரெண்டாக பிரிக்கலாம் ஐஸ்வர்யவான். என்னென்ன, ஒன்று ஆக்சிடெண்ட்டாக பணக்காரனாகிறவன். ஏதோ அடித்தேன், திடீர்னு பார்த்தேன், 10 கேஸ் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, சரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இந்த படிப்பு படித்தேன், இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினச்சேன், சரி மக்கள் வந்து இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, சுகர் பேஷண்ட் இவ்வளோ பேர் மாட்டிட்டாங்க, அதனால் நான் பணக்காரனாயிட்டேன். கிடையவே கிடையாது, அது வந்து ஆக்சிடெண்ட்டு. ஆனால் தேவன் வந்து திட்டமிட்டு உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே இவனை பில்லியனரா மாற்றணும்னு கனவு கண்டு உருவாக்கினவன் தான் நீயும் நானும். கை தட்டுங்க. ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால தான் இன் அண்ட் அவுட்டு உள்ளும் புறமும் நம்ம பணக்காரனாயிட்டே வரோம். நாளுக்கு நாள் உள்ள மன்னிக்க ஆரம்பிக்கிறோம். உள்ள மன்னிப்பதில் வந்து வள்ளலாகி கொண்டே வருகிறோம். ஃபாதர் எழுதுகிற மாதிரி மன்னிப்பதில் வள்ளல வருனார் பாருங்க. அப்போ அவரை மாதிரியே மாறிட்டு வரோம். உள்ள ஐஸ்வர்யவான், வெளியே ஐஸ்வர்யவான், கொடுக்கறதுல உள்ள ஐஸ்வர்யவான், வெளியே ஐஸ்வர்யவான். இப்படி வரதான் வலது கை இடது கை ரெண்டுலேயும் நீங்கள் வளரும்போது தான் நீங்கள் தேவனுடைய உண்மையான பூரணமான ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுகிறதோடைய டாபிக் வந்து டைட்டில் என்ன கொடுக்கலாம்னா, பூரண ஐஸ்வர்யம். உங்களுக்கு மன்னிக்கவே தெரியலன்னு வச்சுக்காங்களேன், திரும்பி பார்த்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற அயோக்கியத்தனத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம மன்னிச்சிடலாம் ஈஸியாக. அப்போ நீங்கள் சொல்லி அது ஈஸி தானே சார், ஏன் சார் செய்ய மாட்டேன்றான்னா, அதை வந்து அவன் தன் வாழ்க்கையில் இருக்க தவிர உணர்ந்துருந்தானே அடுத்த ஒன்று மன்னிச்சிடுவான். இப்போ மன்னிக்காமல் இருக்கிற காரணம் என்னன்னா, வந்து அவன் வாழ்க்கையில் இருக்க அயோக்கியத்தன்மை உணரலை இன்னைக்கு வரைக்கும். அதுதான் மேட்ரு. அப்படித்தான் வந்து அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டதை நான் உணர்ந்தேன்னா இன்னைக்கு நான் கொடுப்பேன். அப்பவும் கொடுக்க மாட்டேன்றாரே சார் அப்படின்னா, நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டதை நான் நினைக்கலன்னு அர்த்தம். தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ வந்து ஒலிவ பழங்களை அறுவடை காலத்தில் அறுக்கும்போது மொத்தமாக அறுக்காத, கொஞ்சம் அங்கே இங்கே இருந்த விற்று, நெல்மணிகள் நீ அடித்து மூட மூடையாக ஏற்றும்போது செதறி கெடுக்கு பற்றியா, அதையும் விளக்க மாற்ற போட்டு கூட்டி என்ன செய்யாத, எடுக்காத, அதை புடச்சி எடுத்துக்கிட்டுலாம் இருக்காத, கொஞ்சம் ஜெனராசிட்டியாயிரு. நீ பறிக்கும்போது சிலது செதறிச்சுன்னா அதை என்ன செஞ்சிரு, விற்று. எதுக்காக விடணும், திக்கற்றவனும் பரதேசியும் நீ போனதுக்கப்புறம் வருவான், ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடுவான், அப்போ அவன் எடுத்துக்கிறட்டும், விற்று. நீயும் எகிப்து தேசத்திலே பரதேசியாக இருந்தா என்பதை மறந்து விடாதே என்னார். கைத்தட்டுங்க ஒரு தடவை. நீ இருக்கிற இடத்துல எப்பொழுதெல்லாம் அடுத்தவர்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ள எண்ணம் வரலையோ அப்போ நீங்கள் யாருன்னு திரும்பி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பணத்துக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நினைங்க. அதை நினைக்கும் போது மற்றவனுக்கு கொடுக்கறது உங்களுக்கு பெருசாக தெரியாது. மற்றவனை மன்னிக்க முடியாமல் உங்களை நீங்கள் திணறும் போது திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சி பாருங்கள். மற்றவனை மன்னிங்க, உங்களால் மன்னிக்க முடியும். மற்றவர்களை வந்து தவறு செய்யும்போது நீங்கள் அவங்கள கரெக்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நீங்கள் தவறு செஞ்சுருக்கிறீங்க
நான் சொல்கிறது வந்து டெக்னிக்கலாக டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்களை சற்று திரும்பி பாருங்கள், எவ்வளோ அறியாமையுள்ள நாட்கள் இருந்திருக்கீர்கள் என்று நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கு உங்களால் முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தோம்னா மற்றவனுக்கு வந்து கொடுப்பதிலும் சரி, நேசிப்பதிலும் சரி, என்கரேஜ் பண்ணுறதிலும் சரி, மன்னிப்பதிலும் சரி, வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வருவதிலும் சரி நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்கள், இவன் தான் ஐஸ்வர்யவான், இவன் தான் ஐஸ்வர்யவான். சும்மா கையில் வந்து கொஞ்சம் பணம் திடீர்னு கிடச்சிச்சு, ஏதோ ஒரு பார்ட்டி 2 பார்ட்டியை பார்க்க விட்டு டக்குன்னு ஆக்சிடெண்ட்டில் பணம் எனக்கு செட் ஆகி போச்சு அப்படின்றவரெலாம் ஐஸ்வர்யவான் இல்லை. பணம் கையில் இருக்கிறனால ஐஸ்வர்யவான் இல்லை. மனசு, நேர்மை, உண்மை, இதெல்லாம் ஐஸ்வர்யம். அதனால் ஐஸ்வர்யத்தை பேசுகிறீங்களா அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடவே முடியாது. ஐஸ்வர்யம் என்பது தேவனுக்கு பிடித்த வார்த்தை. கைத்தட்டுங்க ஒருவருக்கு. ஆமேன், ஆமேன். மறுபடியும் சொல்கிறேன், பணம் என்பது தேவனுக்கு பிடித்த வார்த்தை நான் சொல்லலை. ஐஸ்வர்யம் என்பது தேவனுக்கு பிடித்த வார்த்தை. அந்த ஐஸ்வர்யத்தில் ஒன்று பணம், இன்னொன்று தயால குணம், இன்னொன்று நேர்மை, இன்னொன்று உண்மை, இன்னொன்று மன்னிக்கும் தன்மை, இன்னொன்று நேசிக்கும் அன்பு, இன்னொன்று இரக்கம். இது எல்லாம் இணைந்ததுதான் ஐஸ்வர்யம். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவானாக விரும்புகிறேன், நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன், நான் இன்னும் ஐஸ்வர்யத்தில் வளர விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ரீமானா சந்துனமானா ஹத்துர பலதியங்கர பலபா. இப்போ பாருங்க, ஐஸ்வர்யன்ற வார்த்தை எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ் வேர்டு, ப்ரெஷியஸ் வேர்டு. 365 நாட்களும் 53 வாரங்களும் நீங்கள் ஐஸ்வர்யம் பேசலான்றேன் நான். ஏன்னா such a wonderful and precious word, prosperity, richness. தேவன் எல்லாவற்றும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாகிய நாமும் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். தயால குணத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். தயால குணத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும். நல்ல திங்க் பண்ணுறதுல ஜெனரஸாக இருக்கணும். திட்டங்கள் போடுறதுல ஜெனரஸாக இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்ததுனா சார் ஐஸ்வர்யவான். நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஃபுல் அந்த அந்த பர்சனாலிட்டி அப்படி வெளியே வரணும், கும்முன்னு. அதுதான் ஐஸ்வர்யவான். சும்மா ஏதோ கொஞ்சம் பணம் திடீர்னு கிடச்சி எடுத்து வந்து பீரோவில் வச்சு நைட் எந்திரிச்சு எண்ணி பார்த்துட்டு, ஒரு சில காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ரூபாய் எண்ணிக்கிட்டு இருக்கிறாய் சில வயசான பாட்டிகள் எல்லாம். அப்புறம் தூங்கிடுது, திரும்ப காலையில் எந்திரிச்சு பென்ஷன் பண்ணிட்டேன்றாங்க. ஒருவேளை ஆட்டையை போடுற பேரங்க இருக்காங்களான்னு தெரில. ஆட்டையை போடுறேன்னா அது மதுரை பாஷையில் கேட்டாலும் உங்களுக்கு புரியும். மதுரை டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அந்த பாட்டி அந்த மாதிரி பயத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. யாருமே இல்லாத இடத்துல கூட சில பாட்டியில் எடுத்து எண்ணிகிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் ஐஸ்வர்யம் கிடையாது, பணம் கிடையாது. உன்னால் மன்னிக்க தெரியலனா நீ ஒரு பிச்சைக்காரன், நீ ஒரு தரித்திரன் அர்த்தம். உன்னால் கொடுக்க தெரியலனா ஒரு தரித்திரன். உன்னால் வந்து தயாளகுணமாக இருக்க முடியலனா நான் ஒரு தரித்திரன். அதுவும் கர்த்தர் இங்கே அழகாக சொல்கிறார். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் உங்களை நியாயாசனத்துக்கு இழுப்பார்களாம். ஏதாச்சும் இல்லாத அட்ரஸில் எதையாச்சும் எழுதி போட்டு இழுப்பாங்களாம். இவங்கெல்லாம் யாருன்னா குருட்டாம்போக்கில் பணக்காரனானவங்க. கையை தட்டுக்கு கொண்டு இருக்கு. அல்ல சில சினிமா நடிகர்கள் இருக்காங்க, யாராச்சும் பெரிய ஸ்டாருக்கு வந்து மருமகனாக இருப்பாங்க, மகனாக இருப்பாங்க. வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு நடித்து அதை வந்து கொஞ்சம் அரவக்காட் மக்கள்லாம் பார்த்து அது ஹிட் ஆகி அப்படி ஆன உடனே இவங்கெல்லாம் பணக்காரன் ஆகிடுவாங்க. என்ன சார் எப்படி சார் பணக்காரன்? அவனுக்கே தெரில. ஓவர் நைட்டில் 36 கோடி ரூபா போட்டு 320 கோடி ரூபா எடுத்துறாங்க. அவனுக்கே தெரில எப்படி பணக்காரன் தெரில. பணம் வந்துருச்சு, ஆனால் அவனுக்குள்ளே ஐஸ்வர்யம் வரல. அதனால தான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் திரும்ப அந்த பழைய டிரைவர், கண்டக்டர் அந்த மனநிலையே நமக்கு இருக்குது. சில்லறையை கொடுக்காமே போகிறாங்க பாருங்கள், அந்த 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 ஒரு மனநிலை ஆகிப்போயிருது. ஒரு பெரிய ஊரே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, 100 கோடி ரூபா படத்துக்கு வாங்குறேன், 5 லட்ச ரூபா கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய தரித்திரம் அது. விடவே மாட்டேன்ல, விட முடியல என்னால். என்ன பண்ணுறது? இயேசு நாமத்தை நீங்கள் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யவான்களை அல்ல. பெரிய ஸ்டார் ஆகிட்டு மனநிலையில் ஒரு 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 டிரைவர் லெவலில், கண்டக்டர் லெவலில் இருக்கிற ஆள் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே கண்டக்டராகவும் டிரைவராக வந்துட்டு பெரிய ஸ்டார் மாதிரி ஐஸ்வர்யவான்களாக மனதில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கைத்தட்டுங்க ஒரு ராமே. பிரைஸ் காட். என்னோட எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸு கண்டக்டராக இருக்காங்க, டிரைவராக இருக்கிறாங்க. அங்கே உட்காந்து நோட்ஸ் எடுத்துப்பேன். தே ஆர் த ரியல் சூப்பர் ஸ்டார்ஸ். ஐநோ. என் அன்புக்குரியவர்கள், ஆகவே ஐஸ்வர்யம் என்பது இட்ஸ் அ ப்ரெஷியஸ் வேர்ட், ஒரு அழகான வார்த்தை. அதில் ஒன்று பொருளாதாரம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் ஐஸ்வர்யவான் ஆகணும் ஆண்டவரேன் விரும்புங்க. நீ உங்கள் குடும்பத்துக்குள்ளே மன்னிப்பை கொடுக்கறதுக்கு விரும்புங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவான்.
இல்லைங்க என் மனைவி என்னை மன்னிக்கிறது இல்லை, அது மன்னிக்கிறல. அவங்கள்ட்ட இல்லை கொடுக்க முடியல, ஆனால் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் கொடுங்க. அதனால தான் உங்கள் பிள்ளைகள் இடத்துல நீங்கள் மன்னிப்பை காட்டுறீங்க, பொருளாதாரத்தை கொடுக்குறீங்க. ஏன்னா வந்து உங்கள்கிட்ட உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, ஐஸ்வர்யமாக இருக்குது உங்கள் பிள்ளைக்கு நேரம், அதனால் அதை நீங்கள் செய்கிறீங்க. அதே உங்கள் மனைவிக்கும் உங்கள் கணவருக்கும் குடும்பத்திற்கும் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கும்போது இது உண்மையான ஐஸ்வர்யவான்களாக இருக்குது. வாசிப்போம். ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். ஐஸ்வர்யவானாகி. ஆமென். ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைந்தான். இந்த ஐஸ்வர்யனாய் ஆனான் அப்படின்றது வந்து வெறும் பணம் வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்கியூ பண்றாங்க. இவனுடைய என்னது சொல்ல ஊற்றலாம் மண்ணை போட்டு என்ன செய்றாங்க, மூடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க, மண்ணை போட்டு மூடுறாங்க. உங்களுடைய நற்பெயரை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய வளர்ச்சியை மண்ணை போட்டு மூடணும்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்க பேர் என்ன, மண்ணை போட்டு போடுற குரூப். இவங்க மண்மூடி குரூப்பு, மன்மோகன் மாதிரி மண்மூடி குரூப்பு. இவங்க வேலை என்னன்னா, திருச்சியில் நீங்கள் ஊழிய ஆரம்பிக்கிறீங்களா, அங்கே வந்து உள்ளே புகுந்து அப்படியே மண்ணை போடுவாங்க. இங்கேருந்து லாரியில் மண்ணை ஏற்றிட்டு போய் அப்படியே போடுவாங்க. அடுத்து நீ மெட்ராஸா, அங்கே வந்து மண்ணை போடு. இவன் வந்து ஆஸ்திரேலியாவா, இப்போ கொஞ்சம் லெவல் அவங்களும் வளர்ந்துருக்காங்க போல. மண்மூடி குரூப் இவங்க வந்து இப்படி மண்ணை போட்ட உடனே இந்த ஈசாக்கு என்ன செய்றான், சரி போ அப்படின்ட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறான். அடுத்த ஒரு ஊற்று தோன்றுறான். அங்கே வந்து திரும்ப அந்த மண்மூடி குரூப் வருது. இப்படி வந்து ஒரு சீசனில் இவங்களுக்கு மண்ணு தீர்ந்து போச்சு, எப்படி மூடுறதுன்னு தெரில. அதனால் வந்து என்ன ஆகி போச்சு, பேசாமல் மண்ணை போட்டு மூடுறதை விட்டுட்டு அதை நம்ம கைப்பற்ற பார்ப்போம் அப்படின்ற முயற்சி எடுக்கிறாங்க. ரெண்டாவது என்ன செய்கிறாங்க, ஈசாக்கு விடாமல் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கான். மன்னிச்சிட்டு போங்கடான்னு அடுத்த இடத்துக்கு போகிறான். அடுத்த இடத்துல போனோன்னு அங்கேயும் ஊற்று. அவன் கையை வச்சா ஈசாக்குன்ற ராசாக்கு கையை வச்சோம்னா, ராஜா கையை வச்சா அது ஒரு ராங்கா போனதே இல்லை, ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா அவர் முடிவில் எதிரிகள். அப்போ இவன் மண்ணை போட்டு மூடுறதுக்கு நம்ம ஏகப்பட்ட மண் செலவாகுது, மண் வேறு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம சோந்தரிப்போம், கைப்பற்றி கொள்வோம், அதாவது அபகரித்து கொள்வோம் என்று சொல்லி அடுத்த இடங்களில் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்பம் விட்டுட்டு போகிறான். மண்ணு போட்டு முன்னாடி அப்பம் விடுறான். அடுத்து வாக்குவாதம் பண்ணுறான். சரி போப்பா வச்சுக்காப்பான்றான். அடுத்து போய் இன்னொரு ஊற்ற தோன்றான். ஏசேக்குன்றாங்க, சித்தனான்றாங்க, அம்புட்டையும் தூக்கிட்டாங்க. சித்தனா அத்தனா அம்புட்டையும் வந்து அள்ளிட்டாங்க. ஆனால் விட்டுக்கிட்டே இருக்கிறான், வச்சுக்கன்ட்டு. அதுதான் ரியல் ரிச் மேன். அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு பணக்காரன் பணம் வச்சுருக்கிறவன் கிடையாது. இந்த எதிரிகள் எல்லாம் கையில் பணம் வச்சுருந்தாங்க, ஆனால் நல்ல மனசு இல்லை, வந்து இவனை நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவன் வந்து போங்கடா வச்சுக்கடான்னாய். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அங்கே தான் உண்மையான பணக்காரன் இருக்கிறான். அவனுக்கு தெரியுது இவன் பொய் சொல்கிறான், இவன் ஏமாத்துறான், இவன் இப்படிலாம் பண்ணுறான். சரி போ. ஒரு நல்ல தலைவன் என்பவன் தெரியாததெல்லாம் தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிறது கிடையாதான், தெரிஞ்சதை கூட தெரியாத மாதிரி காட்டிக்கிறான் பாருங்க. அவன் தான் உண்மையான தலைவனா. பல வருஷங்களுக்கு முன்பாக நான் அதை படித்தேன், மனசில் ஆணி எடுத்தே போல் பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு தான் உன்னை நான் முடிவு எடுத்தேன், இனிமேல் தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தலைவன் மாதிரி சொல்லுவேன். ஒரு சிலர் இருக்கிறாங்க, சில மோஸ்ட்லி வந்து நானும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னால சொல்கிறேன், ஒன்றுமே தெரியாட்டினா கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. தொடர்ந்து அவங்க கூட ஒரு 4 நாள் சர்வே பண்ணிங்கன்னா திரும்ப பழசையே பேசிட்டு போய் இவ்வளோ தானா, அப்படி வந்து வெறும் இன்ட்ரோ மட்டும் படிச்சுட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது வந்து அது ஒரு ஏமாற்று வேலை. இதுதான் வந்து உலகத்தில் வந்து தலைவனாகணும்னு நினைக்கிறவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவான். அப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுறான்னா உலகத்தில் தலைவனாகிறதற்கு தகுதியை நோக்கி ஓடுகிறான்னு அர்த்தம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தலைவன்னா எல்லாம் தெரிந்தும் தெரியாதே போல உட்காந்துருக்கான் பாருங்க. அவன் தான் ஒரு ரியல் லீடர் இன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதுதான் வந்து ஒரு பெரிய ரகசியம். ஏமாறுவது போல் நடிப்பது, ஏமாறுவதல்ல, ஏமாறுவது போலே நடிப்பது. சொல்லுகிறதை அவன் சொல்கிற வந்து நம்பிட்டாரியான்னு அவர் போவாப்புல, நான் நம்பின மாதிரி இவர் நடிச்சிருக்காரு, நம்ம ஏமாறவில்லை, நான் ஏமாற்றப்பட்டோம். இது எல்லாம் வந்து இந்த ஒரு ரிச்னஸோட வெளிப்பாடு. அப்படி இல்லை சார், சரிங்க சார், சரி ஓகே, அப்படியா, ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து பணக்காரன் ஆகிட்டு வரீங்கன்னு அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, பணம் என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது. ஈசாக்கு ஐஸ்வர்யவானான் வார்த்தைக்கு பின்பாக இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. அவன் எதிரிகளை அவன் மன்னித்தான், எதிரிகளை போங்கடான். அதான் நான் தொடக்கத்தில் தான் பேசிகிட்டே வரேன். நான் சத்துருக்களை மன்னித்தான், சத்துருக்களுக்கு விட்டு கொடுத்தான், போன்னு.
இல்லை சார் உங்களை தொட்டிருக்கான் சார், உங்கள் பதவிக்கு, உங்களுடைய ஊழியத்துக்கு, உங்களுடைய தகுதிக்கு நீங்கள் அவனை வாயத்தந்து ஒரே ஒரு சாபக்கேடு சொன்னீங்கன்னா அவன் சந்ததியை சபிக்கப்படும் சொல்கிறீங்களா சார்? விடுறா அப்படின்னு சொன்னான் பாருங்க. அந்த ஒரு செகண்ட்ல தான் பணக்காரனா தேவனுடைய மனதில் அவன் இடம் பிடிக்கிறான். பைபிள்ல ஆதியாமிலிருந்து மல்கியா வரைக்கும் 1008 நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டு கோடுபடி நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க. 1008 பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க. யோசேப்பு மாதிரி ஒரு பரிசுத்தவான் நீங்க பார்க்கணுமா? ஆபிரகாம் இருந்திருக்கிறான், ஈசாக்கு இருந்திருக்கிறான், எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய குமாரன் சொல்லவே இல்லை, தாவீதின் குமாரன் அப்படின்னாரு பாருங்க. என்னுடைய கேள்வி, இயேசு கிறிஸ்து எதற்காக தாவீதின் குமாரன் தன்னை சொல்லிக்கணும்? அதை விட சிறப்பானவன் பரிசுத்தமான யோசேப்பு. இவர் பரிசுத்த குமாரன். இவர் என்ன சொல்லியிருக்கலாம்? யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்கலாமே. இல்லை வேற யாரோட பேரை சொல்லி அவர்கள் குமாரன் ஏன் தாவீதின் குமாரன் என்று பெயர் பெற்றார்? மேசியானா சன் ஆஃப் டேவிட்னு அர்த்தம். ஏன் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் என்றால், தாவீது தன்னுடைய முழு வாழ்நாட்களிலும் தனக்கு தீமை செய்த ஒருவனை கூட தண்டிக்கவில்லை. அவர்களை தண்டிப்பதற்கான சகல அதிகாரமுடைய ராஜாவாய் இருந்த போது கூட அவன் அவர்களை மன்னித்தான். தன் தளபதிகளை அவன் மன்னித்தான், தன்னுடைய மகனை அவன் மன்னித்தான், தன்னுடைய தலைவனை அவன் மன்னித்தான், தனக்கு எதிராக கிரியை செய்தலை மன்னித்தான், தன்னை தூஷித்தவனை மன்னித்தான். அந்த மன்னிப்புன்ற அந்த சுபாவம் இயேசு கிறிஸ்து இருதயத்தை கவர்ந்துருச்சு. பிதா கேட்கிறார், யாரோட குமார் நீ அழைக்கப்பட விரும்புறீ? இவன் தான் என்ன மாதிரியே இருக்கிறான், அதனால் இவனுக்கு பிள்ளைன்னு நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அதனால் நான் தாவீதின் குமார்னு அழைக்கப்படுறேன். இல்லை அவர்கிட்ட ஏகப்பட்ட டிமெரிட் இருக்குது சார், ஏகப்பட்ட மார்க்கு வந்து பிளாக் மார்க் இருக்குது சார், அவருக்கு பிள்ளைன்னு சொல்ல போகிறீங்க? எத்தனை பிளாக் மார்க் கட்டியா? மன்னிப்புன்ற ஒரே ஒரு பிரைட் மார்க் இருக்குது பாரு, அந்த மார்க் போதும், நான் ஒரு பிள்ளை ஆகிக்கிறேன். கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமென், பிரைஸ் காட். உங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய சம்பாதிக்க மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? மன்னிப்பு. என்னத்தை சம்பாதித்தாலும் என்ன சொல்றாரு? ஞானத்தை சம்பாதித்துக் கொள்றாரு. பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், எதை கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ மன்னிப்பை கத்துக்காங்க. மன்னிக்காதவர்கள் தங்கள் வாழ்க்கையில நரகத்தை அனுபவிக்கிறார்கள். இன்னும் அனுபவிப்பார்கள். தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, தங்கள் குடும்பத்துக்கு, சந்ததிக்கும் நரகத்தை அவர்கள் விதைக்கிறார்கள். ஆனால் தேவனும் அப்படி அல்ல. இங்க பாருங்க, உண்மையான ஐஸ்வர்யவான்கள் அப்படி அல்ல. யோசேப்பு நல்லவன் தான், ஆனா தன் சகோதரர்களை போட்டு பார்த்தான், 4 தடவை அலைய விட்டான். அது ஒரு சாடிசம். மன்னிக்க முடியல, அந்த வெறியில 4 தடவை அலைய விடுறான். நல்லவன் தான், ஆனால் மன்னிக்க தெரில. ஆனால் தாவீது கெட்டவன் தான், ஆனால் மன்னிச்சான். உடனே கர்த்தர் சொன்னான், நான் உன் பிள்ளையா இருக்க விரும்புகிறேன்னு. அதனால தான் பேசுனேன், நான் நியாயத்தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும்னு. அதை ஏற்றுக்கொள்ள நிறையா பரிசேயர்களுக்கு மனதில்லை. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மன்னிக்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள், ஐஸ்வர்யத்தில் வளர்களாக இருப்பீர்கள். இப்படி விட்டு கொடுத்து இவன் போக போக என்ன நடந்துச்சான்? அவன் வர விருத்தி அடைந்தான் இருக்கு. வர விட்டு கொடுத்தான், அப்படிதான் ஹிஸ்டரி சொல்லுது. ஆனால் வர பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். கடைசியில் இவனை ஏமாத்தி இவன் கூட இருந்தவங்க எல்லாம் திரும்ப இவன்கிட்ட நீ எங்களோட பணக்காரன் ஆயிட்ட அப்படின்றாங்க. சார், கணக்குப்படி ஏமாத்தினவன் தான் பணக்காரன் ஆகணும், ஆனால் ஏமாத்தான் பணக்காரன் ஆயிட்டான். கையை தட்டி ஹல்லேலூயா. ஐயோ நான் ஏமாந்துட்டேன் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. நான் பல நேரம் நினைப்பேன், ஒருவனை தவறு செய்து அவனை தண்டித்து அதனால் அவன் தண்டனை பெறும்போது நம்ம மனசு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை நம்ம அப்படியே அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அவனை மன்னிச்சு விட்டுட்டோம்னா அந்த அந்த பிரச்சனையினால் வந்த துக்கம் கொஞ்சம்தான். அவனால் நமக்கு துக்கத்தை நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் நம்மளால் அவனுக்கு துக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்றைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது தெரியும். பைக்கில் போகும்போது ஏதாச்சும் காரில் இடிச்சிட்டீங்க, தட்டிட்டா கூட நீங்கள் அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட நீங்கள் காரில் போய் ஒருத்தனை தட்டிட்டீங்கன்னு வச்சாங்களேன், அந்த வலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவைலாம் ஒரு அம்மா ஏகப்பட்ட பஞ்சாயத்தை கூட்டினோன்னா ஒரு நாள் வாயை திறந்து வாழ்க்கையில் நீ இல்லாமல் போயிடுவ அப்படின்ட்டேன். சொன்ன 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் டோட்டலாக என் ஹஸ்பண்டு கோமா ஸ்டேஜுக்கு போய், என் பிள்ளை கோமா ஸ்டேஜுக்கு போய், ஒரே பைக்கில் 2 பேர் போய் ஒரே மாதிரி அடிபட்டு 2 பேரும் இறக்குற 6 மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. பல நினைவுகளை மறந்தவர்களாக தான் 6 மாதம் கழிச்சு. அதை பார்த்தபோது என் வாழ்க்கையில் அன்னைக்கு முடிவெடுத்த என் வாழ்க்கையில் எவ்வளோ நான் சபிக்கக்கூடாதுறாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் வல்லமையை பாருங்க, ஊழியக்காரன் வார்த்தையின் வல்லமையை பாருங்க.
அதை பார்த்த போது அந்த பையன் அவனுக்கு உன்னே தெரியும், அவனுக்கு நான் வந்து அவன் ஃபேனு. அவன் வந்து சிந்தனையில் வந்து என்னை மறுபடியும் ஞாபகத்தை கொண்டு வந்து என்னை கூப்பிடும்போது, அண்ணே அப்படின்னு கூப்பிடும்போது நான் உடஞ்சிட்டேன், நொறுங்கிட்டேன். அந்த ஒன்று நல்ல பையனி இங்கே வந்து பிறந்துட்டியடான்ற மாதிரியும் யோசிச்சிட்டேன் நான். அம்மா செஞ்ச தப்பில் வந்து டோட்டல் ஃபேமிலியும் நொறுங்கி போச்சு. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஊழியத்துக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை. அன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்தேன், நான் நீ வாழ்க்கையில் எவனே நம்ம சபிக்கக்கூடாது நான். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம சபிச்சா நடந்துடும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, மதுரையில் எவன் சொன்னால் நடக்குதோ இல்லையோ, ஜஸ்டின்னு சொன்னால் நடந்துடும் அப்படின்னு எனக்குள்ள என் எக்ஸ்பீரியன்ஸில் ஆழமாக சப்கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் கர்த்தர் பதிச்சிட்டார். ஆகவே என் வார்த்தையை குறித்து நான் மிகுந்த பயமுள்ளவனாக இருக்கிறேன். அதை செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அந்த முடிவெடுத்த பிறகு தப்பிச்சு ஏற்பட்ட பேர் இருக்கிறான். ஆனால் இது எல்லாத்துக்கும் பிறகு நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்கிறோம், மேலே மேலே மேலே. அவன் 50 வருஷம் சம்பாதிச்சான், ஓடி 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 உழைச்சி சம்பாதிச்சதை கர்த்தர் நம்மளை 5 மாதத்தில் 5 வருஷத்தில் தூக்கி மேலே உட்கார வச்சிட்டாரு. அவன் நம்ம நினச்சே பார்த்துருக்கா இந்த இடத்துக்குலாம் வருவான், அதை விட இன்னும் மேலான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்வார். அப்போ முடிவெடுத்தோம், நம்ம மேலே இருந்து அவன் கீழே இருக்கணும், அவனை கீழே இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் மேலவே இருக்கட்டும். நம்ம அதை விட மேலே போய்ட்டு அவன் கீழே வந்து மறுத்தான். இல்லையா சொல்லுங்க, அவ்வளோதான் சார். அவன் பெரிய கார் வச்சுருக்கான்னா அவனை கூப்பிட்டு சின்ன காரில் இறக்கி விட்டு நம்ம கார் பெரிய காரில் போகிறோன்னு சொல்லக்கூடாது. அவன் பெரிய காரில் போகட்டும், நம்ம அதை விட பெரிய கார் இடத்துக்கு நீங்கள் போகணும். ஒரு அரசியல்வாதி சொன்னாராம், வந்து அசிஸ்டண்ட் பார்த்து, தம்பி நம்ம இங்கேருந்து நேராக ஏர்போர்ட் போகிறோம், ஏர்போர்ட்லேருந்து வந்து அந்த நாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டுக்கு போன பிறகு அங்கேருந்து காரை எடுத்து நம்ம குறிப்பிட்ட ஆளை பார்க்க போகிறோன்னா அசிஸ்டன்ட் சொன்னான்னா வந்து பர்சனல் செக்ரட்டரி, சரி சார் அப்போ உங்கள் கூட நானும் வந்துடும். ஏன் கூட நீ வர முடியாது, இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு நீ சின்ன காரில் வர, சரிங்க நான் பெரிய காரில் வரேன் அப்படின்னாரான். சரிங்கன்ட்டானா. ஏர்போர்ட்டுக்கு போன உடனே சரிங்க நம்ம 2 ஃப்ளைட்டில் போகிறோம், ஒரே ஃப்ளைட் தானே, இல்லை நீ வந்து எக்கனாமிக் கிளாஸில் வர, நான் விஐபியில் வரேன். டக்குன்னு பார்த்தானே, சரிங்க அப்படின்னு. அங்கே இறங்கின உடனே 2 பேரும் காரில் போகிறோம், சரிங்க நான் சின்ன கார் தானே அப்படின்னானா, இல்லை நீ பெரிய காரு ஐயா அப்படின்னானா, நீ பெரிய காரு, நான் அதை விட பெரிய காரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் பெரிய கார் நீ சின்ன கார், அப்படி நம்ம எதிரிகளை டீல் பண்ணவே கூடாது. நீ பெரிய காரு எல்லாம் சொல்லுங்க, எதிரியை பார்த்து சொல்லு, நீ பெரிய காரு, நான் அதை விட பெரிய காரு. அப்படி ஆசீர்வதிங்க நீங்க. நீ நல்லா இருப்ப, நான் உன்னோட நல்லா இருப்பேன். ஏன் தெரியுமா, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னேன் பாரு, அதனால உன்னோட நல்லா இருப்பேன். ஸோ பழைய ஏற்பாடு வந்து எதிரிகளை அழித்து நீங்கள் வாழ்வது, புதிய ஏற்பாடு எதிரிகளை வாழ வைப்பதனால் நீங்கள் வாழ்வது. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம், ஆமென். ஸோ ஐஸ்வர்யம் ஈசாக்கு எப்படி வருது, அவன் விட்டு கொடுக்க அவன் மேலே வந்து என்ன செய்யுது, அந்த கேமில் வந்து அந்த நம்பர் செல் விழுகும் பாருங்க, 0 அப்படி விழுந்துக்கிட்டே வருது. டக்குனு அள்ளி தட்டிக்கிட்டே இருக்காரு கர்த்தர், வச்சுக்கன்னு பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, அவன் கை வைக்கிறதெல்லாம் செழிக்குது. ஐஸ்வர்யத்தின் ரகசியம் இன்றைக்கு உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். மன்னிப்பு, விட்டு கொடுப்பது, இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பணக்காரனாக்கிட்டே இருக்கும். திட்டமிடுகிறவர்கள் தோற்று போவார்கள், அல்லது ஜெயிக்கலாம், பல ஆயிரங்களை ஜெயிக்கலாம், சில லட்சங்களை ஜெயிக்கலாம். ஏமாற்று லட்சங்களை ஜெயிக்கும் போது ஏமாந்தவர்கள் கோடிகளை ஜெயிக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், ஆமென். ஸோ எது முக்கியம், பணம் அல்ல, குணம். இந்த குணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வாழ்க்கையை நோக்கி போகும்போது பணம் என்பது இந்த குணத்துக்கு பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும், பின்னாடியே ஓடி வரும். அதுதான் தாவீது சொல்றான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்றான். ஸோ ஈசாக்குடைய ஐஸ்வர்யத்தில் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால் அவன் விட்டு கொடுத்தான். இவன் இதை எங்கு கற்றுக்கொண்டான், தன் தகப்பனாய் ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொண்டான். ஆபிரகாமும் வேதம் சொல்லுது அவன் செல்வ சீமானாக இருந்தான். நல்லா கவனிங்க, அவனோடு கூட லோத்து இருந்தான், அவங்க அண்ணன் பையன். சித்தப்பா கூட இருந்துக்கிட்டு இருந்தான். சித்தப்பான்றாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் கூட இருந்தவன் என்ன செஞ்சுட்டான், திடீர்னு ஒரு நாள் எனக்கு பிரித்து கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டான். சித்தப்பா கொஞ்சம் நேரத்தில் செத்தப்பா ஆகிட்டார். என்னடா உன்னை கூட்டிகிட்டு வந்து இந்த இவ்வளோ பெரிய கத்தியை வைக்கிறேடா கழுத்துறேன். இல்லை சார் வந்து நம்ம சேர்ந்து இருக்க முடியாது, நீ அசிஸ்டண்டானப்பா வந்து. இல்லை அதெல்லாம் கிடையாது, எனக்கு பிரித்து கொடுத்துரு நான் போகிறேன்றான். அப்போ ஆபிரகாம் பக்கம் இருக்கிறான் ஏகப்பட்ட பேர், அவனோட வேலையாட்கள். இங்கிட்டு லோத்து இருக்கிறான், லோத்து பக்கம் வேலையாட்கள் இருக்கிறான். இப்போ பிரிச்சுக்குவோம், நம்ம 2 பேருடைய இதுவும் ஒரே இடத்துல தாங்க முடியாத அளவு ஆசீர்வாதம் ஆகி போச்சு அப்படின்னு. ஆனால் அந்த லோத்து மறந்துட்டான்,
ஆபிரகாம் கூட வந்தனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோன்ற மறந்துட்டான். கைத்தறிங்க ஒரு ஆமென் 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 ஆமென். பல நேரங்களில் அந்த டிவைன் கனெக்ஷனை வந்து இங்கே இணைகிறதுனால தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு தெரியாமல் வந்து அங்கனுக்குள்ளே வந்து ஒரு படத்தை ஓட்டுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது அவர்கள் பணத்தை எடுத்து, அதாவது குடத்தில் தண்ணி எடுத்து நீரூற்ற விட்டுறாங்க. ரொம்ப அழகான வார்த்தை, அழகான வார்த்தை. குடமாக தண்ணி எடுத்துடலாம். உங்கள் சத்துருக்கள் உங்களை ஏமாற்றும் போது வந்து அண்டாண்டவா தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்துடுங்க, உங்கள்கிட்ட ஒரு குடம் தண்ணி கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறீர்கள் மறந்து விடாதிருங்கள். இந்த நீரூற்று ஓடையாக மாறி, அது வந்து வாய்க்காலாய் மாறி, கால்வாயாய் மாறி, ஆறாக மாறி, நதியாக மாறும். அதுதான் வந்து ஊற்றோடைய தன்மை. அப்போ அவர்கள் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் ஊற்றோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிதான் லோத்துவும் ஆபிரகாம் இருந்தாங்க. ஆபிரகாம் ஒரு ஊத்து. லோத்து அந்த ஊத்தோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாப்புல. ஒரு சீசனில் லோத்து என்ன சொல்லிட்டாப்புல, இல்லை சார் என்னை விட்டுருங்க சார், நான் தனியாக போகிறேன்ற லெவலில் ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக பிரியும் போது, வாசிப்போம் அந்த அதிகாரத்தை 13:2 வாசிங்க. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையும் உடைய சீமானா இருந்தான். அவன் சீமானா இருந்தான். நல்லா நீ கவனிக்கணும். பணம் வச்சிருக்கிற எவனும் வந்து ஆமானா இல்லை, சீமானா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் வந்து ஆமான் ஆயிடுவ, நீ ஆமான் ஆயிடுவா. இல்லை, ஆமான் ஆக மாட்டோம், சீமானா தான் இருப்போம். எதுக்கு பணத்தை பார்த்து பயப்படுறீங்க? ஆபிரகாம் பணம் வச்சிருந்த பணத்தில் ஒரு பணம் கூட பிதாவோடு அவன் உறவாடுவதற்கு தடையாக இல்லை. பணம் வந்தோட கடவுளை மறக்கிறான்னு நீங்க சொல்றீங்களே, அவன் வந்து எப்படி யாருன்னா பணம் இல்லாட்டினாலும் மறக்கிறவன். ஆனா பணம் வந்த பிறகு அவரை மறக்காதவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்னைக்குமே கடவுளுக்கு உகந்தவன் தான். பணம் வந்தாலும் மறக்க மாட்டான், வராட்டிலும் மறக்க மாட்டான். அது வந்து மூச்சு உரை சார். பணம் வந்துச்சு மூச்சு உரை நிப்பாட்டிட்டே நீங்க சொல்ல முடியுமா? பணம் வந்தாலும் மூச்சு விட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்படித்தான் பணம் கோடி கணக்கில் வந்தாலும் கடவுளோடு உறவு கொள்ளுகிறவர்கள், உறவாடுகிறவர்கள் ஒரு நாளும் அதை விடுகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்திலே வழி நடக்கிறவர்கள். அப்படித்தான் ஆபிரகாம் இருந்தான். அப்போ லோத்துடைய மேய்ப்பர்கள், அவனுடைய வேலையாட்கள், இவங்களுடைய வேலையாட்கள் கூட என்ன செய்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், சரிப்பா நீ சமாதானமாக இரு, எதுக்கு வந்து இன்டெரக்டாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்க, நீ வந்து என்ன செஞ்சுக்க, நீ புறப்பட்டு போனா போகலாம், நீ வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அப்படின்றான். வாசிங்க 8ஆம் வசனம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமென். அவன் தான் பணக்காரன், கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். ஆர்கியூமெண்ட் பண்றவன் வந்து 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 பணக்காரன் கிடையாது. வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, விட்டுருப்பா அப்படின்ற இடத்துக்கு வராம பாருங்க. ஜஸ்டின் கேட்ட கேள்வியிலே விடுப்பா, ஆளை விடுப்பா, நான் கேள்வியே கேட்கல, ஒரு திரும்ப திரும்ப என்னென்ன எழுத்துக்கிட்டு இருக்கேன். வாக்குவாதத்துக்கு வா, வாக்குவாதத்துக்கு வான்னா, இல்லை நான் வரல, விட்டுரு என்ன. ஏனென்றால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிடம் ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். சில சேனல் தொடங்குறதே மற்றவன் வம்புக்கு இருக்குன்னே சேனல் தொடங்குறது. ஏதோ சேனலில் மற்ற விஷயங்களும் இருக்குது, அதில் இடையில 1-2ன்னா பரவாயில்ல. அங்கே பேசுகிறதே அம்புட்டும் வந்து அடுத்தால பற்றியாம்னா வந்து அதுக்கு நம்ம போகவே கூடாது. அது வந்து மார்க்கெட்டு, சந்தை கடை. அங்கே போய் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்முடைய தகுதியை இழந்து விடக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, இங்கே வந்து என்ன சொன்னால், வாக்குவாதம் வேண்டாம். ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் நான். வாக்குவாதம் வேண்டாம். எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க பணக்காரங்க. ஏதோ கையில் 4 காசு வச்சிருக்கனால அவன் பணக்காரன் கிடையாது சார். அவன் கேரக்டரில் பணக்காரனாக இருக்கணும், அதான் முக்கியம். அந்த கேரக்டர் அவனை எப்படி இன்னும் பணக்காரனாக்குச்சு அப்படின்னு தான் பேசுகிறேன். ஐஸ்வர்யத்தின் ரகசியம் உள்ளேருந்து வெளியே வருது. அதான் வாக்குவாதம் வேண்டாம். வாசிங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பாத்தீங்களா, ஆபிரகாம் தான் சூஸ் பண்ணியிருக்கணும். சூஸ் பண்ணிட்டு லோத்துக்கு மீதியை கொடுக்கணும். ஆனால் லோத்து என்ன சொல்கிறாப்புல, நம்ம ஒரு பஜ்ஜி 4 பஜ்ஜி வச்சா கூட ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பஜ்ஜியாக தூக்குன்றான்னு யோசிக்கிறோம். எவ்வளோ ஒரு கொடுமையான மனநிலை இருக்குது பாருங்க. ஆனால் ஆபிரகாம் சொத்தை பிரிக்கும் போது பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கடா அப்படின்னா, அவன் மனசில் கடவுள் மேலே, தன்னுடைய தகப்பன் மீது, பிதாவாகிய தேவன் மீது எவ்வளவு விசுவாசமுடையவனாக இருந்திருப்பான். தம்பி, உனக்கு லெஃப்டில் போனால் தான் ஆசீர்வாதம், ரைட்டில் போனால் ஆசை. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு எந்த திசையில் போனாலும் ஆசீர்வாதம். அதனால் நீ லெஃப்ட்டு வச்சுக்க, இல்லை ரைட்டில் வச்சுக்க, சென்டரில் வச்சுக்காதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். எதை வேணாலும் நீ எடுத்துக்கடான்ட்டான்.
உடனே லோத் என்ன சொல்லியிருக்கணும், நல்ல பையன், சித்தப்பா சித்தப்பா நீங்கள் தான் வந்து நான் தெருவில் தெரிஞ்சு என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த எல்லாமே கொண்டு வந்தீங்க, நீங்கள் எடுத்துட்டு மீதியை தாங்க சித்தப்பா அப்படின்னு பேசியிருக்கணும். அவன் என்ன சொல்லிட்டான், நல்லதாக போச்சுரா அப்படின்ட்டு பெருசு இப்படி சொல்லிடுச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறான். 2 பக்கமும் பார்த்தா ஏதேன் மாதிரி ஒரு இடம் தெரியுது. என்னென்னா சோதம் குமரா. உண்மைக்கு அது பயங்கர ஒரு ரிச்சான ஒரு கண்ட்ரியாக இப்போ இருந்துச்சு, ஒரு சிட்டியாக இருந்துச்சு. சூஸ் பண்ணுறா ஏதேன் இதை அப்படின்ட்டான், சோதம்ட்டான். நீங்கள் இந்த ஸ்டைலில் தான் அட்டாச் ஆகணும், ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டைலில் தான் நீங்கள் விட்டுறவே கூடாது. ஸ்டைல் வந்து உங்களுக்கு வேட்டி மாதிரி, ஐஸ்வர்யம் துண்டு மாதிரி. துண்டு போனால் போயிட்டு போகுது, வேட்டியை விட்டுறவே கூடாது. இதுதான் நீங்கள் வாழ வேண்டிய ஸ்டைல். இந்த துண்டுக்காக நீங்கள் வேஷ்டி என்ன செஞ்சிடக்கூடாது, விடக்கூடாது. வாழ வேண்டிய வாழ்க்கை கொள்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற முடிவு, இவைகளில் ஒரு நாளும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவன் உருவாக்குற ஐஸ்வர்யவான்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஐஸ்வர்யம்னா பணத்தை பற்றி பேசுகிற நினைக்காதீங்க, அது கேரக்டர். உள்ளே இருக்கணும், வெளியில் இருக்கிற கிடையாது. வெளியில் ஜீன்ஸ் சட்டை போட்டு ஷர்ட் போட்டிருக்காரு, வந்து சட்டையை பட்டன் போட்டிருக்கேன், வந்து வெள்ளைன்னு வந்த ஆட்கள்லாம் பார்த்துருக்குறேன் நான். அது புரிஞ்சுக்காங்க. பஸ்ஸில் வந்து நாங்களாம் ஏறுவோம், அப்படியே அவங்களாம் சர்ச்சு முடிஞ்சு ஏறுவாங்க. ஏறினோன்னு ஒரு தடவை தெரியாமல் அவர் காலை மிதிச்சிட்ட கூட்டத்தில் திரும்பினவர், அவ்வளோ சர்ச்சில் அந்நிய பாஷை பேசினவர் அந்நியர் பாஷையில் பேசிட்டார். எனக்கு யாரும் அது செந்தமில்ல பேசிட்டு இருக்காங்க. சீரியஸா சார், நான் வந்து ஹாஸ்ய உணர்வுக்காக கொஞ்சம் கூட கூட்டி பேசலை, நகைச்சுவை உணர்வுக்காக கூட்டி பேச நடந்தது. அந்நியர் பாஷையில் பேசிட்டார். அரண்டு பார்த்தா எங்கே இருந்துடா வருதுன்னா வெள்ளை சட்டைக்குள்ள இருந்து வருது. அன்னைக்கு முடிவு எடுத்தேன், ஆஹா வெளிப்புறத்தில் வெள்ளையை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன், நீங்களாம் அட்வான்ஸ் லெவல் மைண்ட் செட் உடையவங்களாம் வந்துடுங்க. சும்மா வெளியில் இருக்கிற வெள்ளை அடிக்கப்பட்டதெல்லாம் பார்த்து, அதில் நல்லவர்கள் இருக்கிறாள், ஏராளமாக நல்லவர்கள் இல்லைன்னு நான் சொல்லலை. அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல, இவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல. அதனால் அவுட்லுக்கை பார்த்து முடிவு எடுத்தானா அவன் வந்து குழந்தை கிறிஸ்தவன். நீங்கள் அது கிடையாது. அதை உங்களுக்குள்ளே பதிக்கணும்னே பல நேரம் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். சீரியஸாக அது உங்களுக்குள்ளே வரணும். எந்த மனுஷனுக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாருங்கிற மனநிலை உங்களுக்குள் பதிக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் வழிநடத்தின்படி பல காரியங்கள் நான் செய்வேன். அதில் ஒன்று என்னுடைய ட்ரெஸ் கோடு. என் அன்புக்குரியவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஐஸ்வர்யம் என்பது ஏதோ கையில் பணம் வச்சிருக்கிறது இல்லை. அவன் சொல்கிறான் வந்து நீ எடுத்துக்காப்பான்னு, எடுத்துகிட்டு போயிட்டான், பெஸ்ட்டை தூக்கிட்டான். இருக்கிற பேரிக்காவெல்லாம் வந்து நல்ல பேரிக்காவை எடுத்துகிட்டு வந்து வந்து ஒரு மாதிரி அழுகின பேரிக்காலாம் விட்டு போனால் அப்படி இருக்கும். அப்போ ஐஸ்வர்யம் என்பது விட்டு கொடுப்பது. விட்டு கொடுப்பது. இந்த வசனத்தை வச்சு யாரும் உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணி விட்டு கொடுன்னா நீங்கள் விட்டு கொடுக்கணும்னு சொல்லலை. இந்த வசனம் உங்கள் எதிரிகளுக்கு பேசப்படுற வசனம் இல்லை. நாளைக்கு இந்த வசனத்தை கோட் பண்ணி யாராச்சும் ஒரு ஆள் அண்ணன் சொன்னார்ல விட்டு கொடு, இந்த பஜ்ஜி எனக்கு கொடுன்னா சப்புன்னு கொடுத்துருவேன், போ எங்களுக்கு கொடுக்க தெரியும். இது நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம். நீங்களாம் அந்த முடிவு எடுக்கணும். இன்னொருத்தவங்க கழுத்தில் கத்தி வச்சு இந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லலை. அப்பொழுது நீங்கள் விட்டு கொடுக்குறவங்களா இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் ஓகே, காட் இஸ் குட், நீ எந்த லெவலில் விட்டு கொடுப்ப நல்லது. இப்போ இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வர்றேன்னா வந்து நீ இடதுபுறம் போனாலும் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்னாரு. உடனே அவன் சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டான். இதோட படம் முடியல. அதுதான் கைத்தட்டுங்க உதவுது. ஆமென். பல நேரங்களிலே நான் ஒரு சிறிய ஒரு பிரிவு வந்து நம்ம வந்து நம்மளை விட வந்து புத்திசாலித்தனமாக யோசித்த மாதிரி சில காரியங்களை செஞ்சுட்டாங்களேடா அப்படின்னு நீ வருத்தப்படும் போது படம் அதோட முடியலை. படம் அதோட முடியலை. தேவன் அதோட திரையை விழ வைக்கலை. அதற்கு பிறகு தொடங்குகிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா வந்து அவன் பெஸ்ட்டை பிரிச்சுட்டு போயிட்டான். ஆபிரகாமோ கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து யோர்தானுக்கு அருகே உள்ள சமபூமியின் பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதமுக்கு எதிராய் கூடாரம் போட்டான். அது ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது என்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்போ 14ஆம் வசனம் வாசிப்போம். இன்டர்வலுக்கு அப்புறம் மறுபடியும் கதை கண்டினியூவா தொடங்குது. வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து விட்டான். பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆமென், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார்.
ஆமென். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. Hallelujah, 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 hallelujah. லோத்து ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தான், அதை மட்டும் எடுத்துக்கிட்டான். அதுவும் அவனுக்கு நிலையா நிக்கல, அது அழிவா மாறிடுச்சு. ஆனால் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, அவனுக்கு ஒரு திசைடா, உனக்கு 8 திசை. 8 திசை. உங்களுக்கு ஒரு டிசைன் வச்சிருப்பார் தேவன். இந்த திசையில தான் நீங்க மூவ் ஆகணும்னு ஒரு ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் தேவ சித்தம். என்னன்னா, ஒரு திசை வச்சிருப்பாரு, அந்த திசையில தான் நீங்க போகணும், அந்த திசையில தான் நீங்க செஞ்சா காரியம் வாய்க்கும்ன்றது தான் உங்களுக்கு வச்சிருக்க டிசைன். நீங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது உங்கள் எதிராளிகள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அபகரிக்கும் போது நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால் அங்க இருந்து உங்க டிசைன் மாறும். எப்படி மாறும்னா, இது வரைக்கும் இந்த ஆங்கிள் இந்த திசையில தொட்டாதான் வாய்க்கும் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க விட்டு கொடுத்த பிறகு அது எப்படி மாறும்னா, அந்த ஆசீர்வாதம் நீ எந்த திசையில தொட்டாலும் உனக்கு காரியம் வாய்க்குண்டா அப்படி மாற்றிடுவோம்.